நான் மேபி ஒரு ப்ரீலூட் மாதிரி எடுத்துட்டு இதை தான் நான் எடுக்க போறேன். ஆனா அது வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றதுனால டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்றேன். கதையா அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகேவா? சி இங்க ஒரு பஹாமனி கிங்டம் இருக்குமா? இது பஹாமனி. சரியா? இது விஜயநகரா. வீட்டுக்கு போய் இதெல்லாம் இது வந்து கம்ப்ளீட்டா மாறிட்டோம். நம்ம இன்னொரு 10 நிமிஷம் ஹிஸ்டரி போயிரும். நான் இன்னைக்கு இதை தான் எடுக்க போறேன். ஒரு டெஸ்ட் ரன் போட்டு நீங்களும் வீட்டுக்கு போய் படிச்சிருக்க ஹிஸ்டரி. விஜயநகரா எம்பையர் இருக்கு. நாயக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அதுதான் அந்த பாயிண்ட். நாயக் சிஸ்டம் என்னன்னா ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ராட்டஜிக்கா தே வில் ஹாவ் பிளேஸ் மிலிட்ரி லீடர்ஸ். நான் அதை தான் சொன்னேன். அது எங்கெங்க இருக்கும்னா தாமிரபரணியில இருக்கும், மதுரையில இருக்கும், தஞ்சாவூர்ல இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்காட்ல இருக்கும். இன்னும் எல்லாமே ஒரு ரிவர்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கதான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த விஜயநகரா என்ன பண்ணுவாங்கன்னா நாயக் சிஸ்டம்னு வைக்கிறாங்க. சரியா? இதுல ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா இந்த இதுல வந்து 5 கிங்டம் இருக்கும். இந்த 5 கிங்டமும் பேட்டில் ஆஃப் தலிகோட்டான்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க? இவங்கள அடிச்சிடுறாங்க. இவங்கள அடிச்ச உடனே see what happens is that after these fellows or இந்த பாயிண்ட்ல அடிச்ச உடனே இவங்க இந்த இதுல வச்சுக்கோங்க. இந்த இந்த இடத்துல வந்து பிஜாப்பூர்னு ஒரு சுல்தனேட் இருக்கும். இது இந்த ஏரியாலாம் எடுத்துக்கும். இந்த சைடு கோல்கொண்டான்னு இருக்கும். இந்த ஏரியாலாம் எடுத்துக்கும். அதாவது இவங்களோட ஏரியால இந்த இந்த ஏரியாவை எடுத்துக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே இந்த சென்டர்ல ஓடி கீழே வருவாங்க. ஆனா இவங்க கடைசி டைம்ல எல்லாம் இவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா இவங்க வச்ச நாயக்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அட்டானமஸ் ஆயிடுவாங்க. அப்பதான் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மதுரை நாயக்னு ஒண்ணு இருக்கு. இப்போ மதுரை நீங்க போய் மதுரையில பாத்தீங்கன்னா மதுரை நாயக் மஹால்னே இருக்கு. அது வந்து அதுதான் திருமல் நாயக்கர். அது அவர் வந்து அட்டானமஸ் ஆயிடுறாரு. அப்புறம் ஒரு தஞ்சாவூர்ல ஒண்ணு இந்த மாதிரி அட்டானமஸ் ஆகும்போது இந்த சைடு ஒண்ணு இருக்கும், மைசூர்னு ஒண்ணு இருக்கும். அதுவுமே விஜயநகரா எம்பையர் கீழே தான் வரும். விஜயபூர் வந்து இந்த ஏரியா எடுப்பாங்க, இந்த ஏரியா கோல்கொண்டா எடுத்துருவாங்க. இவங்க இந்த அட்டானமஸ் ரீஜன்லாம் அப்படி அப்படியே ஒன்னா போயிடும். சரியா? இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப நீங்க பாருங்க, இதுதான் என்ன ஆகும்னா கடைசியில இது வந்து உடையார் டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க. இதுலதான் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் வருவாங்க. அதாவது இந்த உடையார் இந்த விஜயநகரால இருந்து டிஸ்இன்டெகிரேட் இவங்க இப்படி ஓடுறாங்கல்ல, இவங்க வந்து அட்டானமஸ் ஆன உடனே இந்த ரீஜன் அட்டானமஸ் ஆயிடும். இந்த ரீஜன் அட்டானமஸ் ஆன உடனே இவங்களுக்கு வந்து இப்போ மிலிட்டரி பவர் தேவைப்படும். அப்போ இவங்க வந்து ஹைதர் அலியை ரெக்ரூட் பண்ணுவாங்க. புரியுதா? இந்த பாயிண்ட்ல தான் இவங்க 2 பேர் வருவாங்கல்ல. இவங்க இப்படி போன அப்புறம் என்ன ஆயிடும்னா இதுலதான் இதுல கீழே வந்து கட்டபொம்மன் வருவாரு. அதுக்கப்புறம் மருது பிரதர்ஸ்னு எல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் இந்த நேரத்துல தான் சண்டை வரும். சரியா? இப்ப என்னன்னா இந்த பாயிண்ட்ல பிரிட்டிஷர்ஸ் உள்ள வராங்க. சரியா? பிரிட்டிஷர்ஸ் மட்டும் வரமாட்டாங்க, பிரெஞ்சும் வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஊர்ல அவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு, ஈக்குவல் சண்டை நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா பாண்டிச்சேரி, இப்போ இந்த பாண்டிச்சேரியில பிரிட்டிஷ் சாரி பிரெஞ்சு வந்துருவாங்க. இங்க வந்து சென்னை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்துருவாங்க. ஓகேவா? இப்போ இந்த இந்த பாயிண்ட்ல வந்துறாங்க. அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டையில என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரெஞ்சு இருக்காங்கல்ல, இப்போ இங்க வந்து டுப்ளெக்ஸ்னு ஒருத்தர் வருவார். டூப்ளெக்ஸ் இவர் தான் இங்க இங்க வந்து இப்ப நம்ம பாண்டிச்சேரி இருக்கா, அந்த டூப்ளெக்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. இங்க வந்து ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் இருக்கும். ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் எந்த சைடு இருக்கு? இந்த சைடு இருக்கு. சரியா? இந்த சைடு சம்திங் லைக் இப்போ அண்ணா நகர் நம்ம இங்க தானே இருக்கோம், இந்த இங்க தான் இருக்கு, இந்த சைடு பின்னாடி தானே இருக்கு. இப்போ இது பீச் ரூட். ஓகேவா? ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்ல தான் இவங்க இருப்பாங்க. ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்ல இருக்கிறவங்களோட ஒர்க்கர்னா அதாவது ஹையர் ரேஞ்ச் ஒர்க்கர்ஸ், அவங்க எல்லாம் மயிலாப்பூர்ல இருப்பாங்க. வெஸ்டர்னைசேஷனோட ரொம்ப முக்கியமான இது, எந்த ஹை கேஸ்ட்லாம் இருந்துச்சோ அவங்க ஏற்கனவே எஜுகேஷன்ல கொஞ்சம் ரெடியா தான் இருந்தாங்க. இப்போ இவங்க உள்ள வந்தவொடனே அவங்க ஃபர்ஸ்ட் எஜுகேஷன்லாம் எடுத்துருவாங்க. இப்போ பிரிட்டிஷர்ஸுக்கு செய்ய வேண்டிய நிறைய வேலை இருக்கும், அதை என்னன்னா இவங்க எல்லாம் அதை எடுத்துருவாங்க. இதுதான் அப்படியே ஸ்லோவா அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனை வரும். ஏன்னா ஃபுல்லா அப்பர் கேஸ்டாவே இருக்கீங்களே அப்படின்னு. அது எப்படின்னா ஏற்கனவே தே ஹேட் த லேண்ட் அண்ட் த பவர். ஸோ அப்போ ஈஸியா டக்குன்னு போயிட்டாங்களா. அதனாலதான் பாருங்க அங்க இருக்கிற எல்லா இது ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் இங்க இருக்கும். இப்போ ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் இங்க இருக்கும். சரியா? இது மயிலாப்பூர் இருக்கும். கரெக்டா? இப்போ என்னன்னா இந்த சைடு பிளாக் டவுன் இருக்கும். பிளாக் டவுன் தான் வாஷர்மேன் பேட். இன்னைக்கு வாஷர்மேன் பேட்னு சொல்றாங்களே, நம்மளோட மெட்ரோ அது வரைக்கும் போகும். வாஷர்மேன் பேட் அப்படின்னா இங்க இருக்கிற க்ளோத்ஸை வாஷ் பண்றது வாஷர்மேன் பேட்.
ஓகேவா? இப்ப இதுல என்ன நடக்கும்னா, இந்த பிரெஞ்சு இதுல இருக்கிற டூப்ளெக்ஸ் என்ன பண்ணுவாரு, அங்க சண்டை நடக்கிறதுனால இவர் வந்து இந்த பாயிண்ட்டை அட்டாக் பண்ணுவார். இங்க வந்து ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அட்டாக் பண்ணுவார். ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அட்டாக் பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்ச் நடந்துரும். அவுரங்கசீப் இருக்காருல்ல, இதை சொல்ல மறந்துட்டேன். அவுரங்கசீப் இருக்காரா, அவுரங்கசீப் என்ன பண்ணுவாரு, பிஜப்பூர்ட்ட இருந்து இந்த இடமும் கோல்கொண்டாட்ட இருந்து இந்த இடமும் புடுங்கிடுவாரு. ஓகேவா? புடுங்கி என்ன பண்ணிடுவாருன்னா, இந்த லேண்ட் எல்லாம் ரீடிஸ்ட்ரிபியூட்னா அதாவது ரீஓரியன்டேஷன் பண்ணிடுவார். இது எல்லாத்தையும் ஹைதராபாத்னு வச்சுட்டு இத கர்நாடிக்னு மாத்திடுவார். அதாவது இந்த லேண்ட் வந்து இவங்க 2 பேரும் எடுத்தாங்களா, இவர் வந்து அதுக்கப்புறம் தலையிலேயே தட்டி போடா லேண்ட் இருந்து. அதனாலதான் அவுரங்கசீப் 17 இந்த பாயிண்ட்ல தான் இந்தியா வந்து மேக்சிமம் எக்ஸ்டென்ட்ல இருந்திருக்கும் கவர்டு. ஆனா இந்த லேண்டை இவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் காரணத்துக்காக இத வந்து நிசாம் ஹைதராபாத், அப்போ இதுக்கு வந்து ஒரு நிசாம் வைப்பார். இந்த நிசாமுக்கு கீழே நவாப் ஆஃப் ஆர்காட். ஓகேவா? சோ பிராக்டிகலி சென்னை எங்க வரும்னா நவாப் ஆஃப் ஆர்காட் கீழே வரும். இன்னைக்கு கூட நவாப் ஆஃப் ஆர்காட் மஹால் இங்க தான் இருக்கு. கரெக்டா? இப்ப என்ன ஆகும்னா, இவங்க வந்து இங்க அடிச்ச உடனே இந்த நவாபுக்கோ வந்துடும். இந்த நவாபுக்கோ வந்து டே என் ஊர்லயே வந்து அடிக்கிறியே அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணுவார், இந்த நவாப் என்ன பண்ணுவாங்க, இவங்க பிரெஞ்சு கிட்ட சண்டை போடணும். சரியா? இப்போ இது மயிலாப்பூரா? சரியா? இப்போ இது மயிலாப்பூர்ல நீங்க அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கதான் அடையார் ரிவர் இருக்கும். இவங்க இங்க அடிச்சுட்டு இப்படி போவாங்க. ஓகேவா? நவாப் வந்து இங்க இருந்து வருவாரு. நவாப் மேல ஆர்காட் மேல இருக்காரு. அவர் படையெடுத்து வர்றதுக்குள்ள இவனுங்க இந்த இப்போ நம்மளுக்கு நீங்க நல்லா பாருங்க, இப்போ அடையார் பாத்திருக்கீங்க, அடையார் பிரிட்ஜ் இருக்கும். ஃப்ளட் வந்துச்சுன்னா அந்த பிரிட்ஜ் ஓவர் இதாயிடும். அந்த டைம்ல அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப அந்த அடையார் பிரிட்ஜ் நீங்க தாண்டிட்டீங்கன்னா நீங்க வந்து அப்போ அடையார் பிரிட்ஜ் தாண்டி அப்படியே ஈசிஆர் வழியா நீங்க அப்ப ஈசிஆர் கிடையாது, பாண்டிச்சேரி போயிடலாம். இவனுங்க அங்க போயிட்டு இருக்கும் போது இவங்க வந்துருவாங்க. வந்த உடனே சரி எல்லாரும் இங்கேயே போடுங்க, இங்க 2 பேருக்கு சண்டையை வச்சுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் அடையார் ரிவர் பக்கத்துல சண்டை போடுவாங்க. அந்த சண்டையில இவங்க திருப்பி அவங்கள அடிச்சிருவாங்க, அவனுங்க ஓடிடுவானுங்க. சோ அப்ப பேட்டில் ஆஃப் அடையார், ட்ரீட்டி ஆஃப் அடையார், இதுதான் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். அதனாலதான் அது பேட்டில் ஆஃப் அடையார். ஓகேவா? இந்த பாயிண்ட்ல இங்க அடிக்கும் போது, இந்த பிரெஞ்சு வந்து இவனை அடிக்கும் போது, இங்க வந்து அடிக்கும் போது இதுக்குள்ள இருக்கிறவன் தான், அதுக்குள்ள ஒருத்தர் இருப்பான், அவன் தான் கிளைவ், ராபர்ட் கிளைவ். அவன் இதுல உட்கார்ந்துருப்பான். அவன் வந்து இந்த பாயிண்ட்ல அவனை அதான் இது மேபி இந்த தனுஷ் பட டைலாக் மாதிரி, என்னை இப்பயே கொண்டு போட்டுரு, நீ என்னை இப்ப கொல்லலைன்னா நான் திருப்பி வருவேன்ற மாதிரி அவனை அப்பயே கொண்டிருக்கணும். ஆனா அவன் என்னன்னா பின்னாடி எகிரி குச்சி ஓடிடுவான். பின்னாடி எகிரி குச்சி அவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் மேல போயிடுவான். மேல போய் இன்னொரு இவங்களுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்க போய் இவன் ட்ரைனிங் எடுப்பான். அதுக்கப்புறம் ஹி பிகம்ஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த செகண்ட் பேட்டில் வரும். அதுக்கப்புறம் அவன் போய் பெங்கால்ல அடிப்பான். ஆனா நான் இதெல்லாம் எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? இதான் ஸ்டோரி. இது வந்து என்னன்னா இப்படிதான் நம்ம படிக்கணும். இது இது எனக்கு வந்து பல நாள் வந்து இது நிஜாம்ன்றாங்க, இது நவாப்ன்றாங்க, ஏன் அப்படின்னு எனக்கு புரியவே புரியாது. ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேஷன் நேம். இவர் வந்து இந்த லேண்ட் எடுத்த உடனே இதை ரீஓரியன்ட் பண்ணி இந்த லேண்ட் கொஞ்சம் வந்து இதுக்கு போயிடும், மராத்தாஸ் எடுத்துருவாங்க, அவங்க அங்க வந்து அட்டானமஸ் ஆயிடுவாங்க. இந்த ஏரியா வந்து ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் எடுத்துருவாங்க. இந்த பிரெஞ்சு என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சம்திங் லைக் தட். இதை வச்சுதான் இப்ப பிரிட்டிஷர்ஸ் உள்ள வந்த அப்புறம் அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட ட்ரெஸ்ஸிங், அவங்களோட இது எல்லாமே வந்துடும். அது வந்த அப்புறம் என்னெல்லாம் சேஞ்ச் நடக்குதுன்றது தான் வெஸ்டர்னைசேஷன். மாடர்னைசேஷன் இல்ல, மாடர்னைசேஷன் வந்து 1950ஸ்க்கு அப்புறம். வெஸ்டர்னைசேஷன் அப்படின்னா வெஸ்டர்ன் ஓரியன்டட் பிலாசபி விச் வி அடாப்டட் ஃபார் 150 இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டீ குடிக்கிறதுலாம் நம்மளுக்கு ஒரு இதுவாகவே இருந்தது இல்லை. டீன்றது அவங்களோட கான்செப்ட், அது தெரியாது. டீ, ஆம்லெட்டு, கிரிக்கெட்டு. கிரிக்கெட்டுன்றது வந்து இவங்க இங்க வந்து இப்போ வராங்களா, அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்கல்ல, எதையாவது பண்ணணும்ல, அப்போ வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. அந்த இதை நம்ம வேடிக்கை பார்த்து கத்துக்கிட்டது தான் கிரிக்கெட். எது போலோ, அது வந்து அந்த இதுல இருந்தே இருந்துச்சு, முகல்ல இருந்துச்சு. ஒரு முகல்ல டெல்லி சுல்தானேட் ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் டைனாஸ்டி ஒருத்தர் இருப்பாரு, அவரே போலோ விளையாடி தான் செத்து போவார். போலோ வந்து சென்ட்ரல் ஏஷியா. அது வந்து அந்த அவர் பேர் என்னது, குத்துபுத்தீன் ஐபக்.
அவர் வந்து போலோ விளையாடி தான் கீழே செத்து போவார். போலோன்றது குதிரை விளையாடி தான், குதிரை அது. கிரிக்கெட்ன்றது இவங்க இப்படி வராங்கல்ல. இப்போ இதுல வந்து ரெண்டு இதுல இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, அதனாலதான் நீங்க இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு இல்ல, நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏன் நம்மளால வர முடியல அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்மளால ஏன் பண்ண முடியல? அதுக்கு மீனிங் ஒண்ணுமே இல்லைங்க. இவங்க வந்து இங்க இருக்காங்க. கிரிக்கெட் கிரவுண்ட் எல்லாம் இங்க இங்கதான் இருக்கும். பாரிஸ் பக்கத்துல இருக்கும். டிஏவி ஸ்கூலு எல்லாமே இங்கதான் இருக்கும். என் வீடு அடையார் ரிவர் இங்க இருக்குன்னா, என் வீடு அடையார் ரிவர் தாண்டி வேளச்சேரி தாண்டி, ஏன் அப்படின்னா நான்லாம் இப்ப நம்மலாம் இப்ப வந்து லாஸ்ட் வேவ் ஆஃப் மைக்ரேஷன்ல வந்து சேர்ந்தவங்க. இதெல்லாம் சென்னை வந்து கிட்டத்தட்ட 19 இதுலயே இப்போ இந்த ஓனர் இருக்காருல்ல, ஓனர் வந்து இப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா, இது இது மயிலாப்பூரா, ஓகேவா? ஓனரோட ஆபீஸ் எங்க இருக்குன்னா ஆக்சுவலா இங்கதான் இருக்கு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வேவ்லயே வந்துட்டாரு. அதனாலதான் லேண்ட், சென்னையோட லேண்ட் அங்க இருக்கு. பிடிக்கல, அது வந்து நார்மல் தான். இப்ப என்னன்னா இதோட எக்ஸ்பான்ஷன் நடக்குது பாத்தீங்களா? இதோட எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது இதுக்கு அடுத்து ஒரு ஏரியாவை டெவலப் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதுதான் டி நகர். கரெக்டா? டி நகர் ஃபில் ஆன அப்புறம் வேளச்சேரி, வேளச்சேரி ஃபில் ஆன அப்புறம் தாம்பரம். சோ இது வந்து லாஸ்ட் வேவ் ஆஃப் மைக்ரேஷன். இப்போ வந்து அது கிளாம்பாக்கம் போயிடுச்சு. அப்புறம் சிட்லப்பா, சாரி, அப்புறம் அப்புறம் மேல்மருவத்தூர்ல அது என்னது, அதுக்கு பெருங்குளத்தூர்ல இந்த இன்ஃபோசிஸ் ஆபீஸ்லாம் இருக்கு. கிளாம்பாக்கத்துக்கு அடுத்து க- செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் எங்க? இப்ப செங்கல்பட்டு வரைக்கும் போயிடும். செங்கல்பட்டுக்கு போய் ஆனா அவ்வளவு தூரம் போகுமான்னு தெரியல. கிளாம்பாக்கம் வரைக்கும் ஆனா வரப்போகுது. இப்ப இந்த கனெக்ஷன் தான் நம்மளோட சென்னையோட ஆரிஜின். ஓகே, புரியுதா? எப்படி இந்த ஸ்டோரிய சொல்லி 1773 இதனாலதான் வரும். இப்ப இதை வந்து அவனுங்க இன்டகிரேட் பண்ணணும். அதனாலதான் 1773 ஆக்ட் எடுத்துட்டு வருவானுங்க. அப்ப அந்த ஆக்டை வச்சு நம்மள என்னெல்லாம் பண்றானுங்க, இதை நான் எப்படி சொல்லி கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? இதுக்கு வந்து இதை சொல்றதுக்கே வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. நான் வந்து கிட்டத்தட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் அந்த கிளாஸ்ல சொல்லணும். லேட்டஸ்ட் சி. ஓகேவா? சரி, ஓகே, படிங்க. ஓகேவா? கீப் ஆன் ரீடிங். இந்த மாதிரி படிங்க. இது வந்து இதை நான் சொல்லி கொடுக்குறேன், படிங்க. நீங்களா இதை தேடி தேடி போனீங்கன்னா இதுல நிறைய இருக்கும். இதுலதான் மிஸ்டேக் ஆகுது. ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா இதை படிக்காமலே எழுதி பாஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா இது தேவையில்ல, நான் வச்சு பாஸ் ஆயிடுறேன். ஆனா நம்ம இதை சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோமே, நீங்க இதை ஈஸியா இப்ப பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஹைதராபாத் எப்படி வந்துச்சு, கர்நாடிக் எப்படி வந்துச்சு, மைசூர் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா 18th செஞ்சுரியில பிராக்மெண்டட் பாலிட்டிஸ் இன் இந்தியா கமெண்ட். இது ஜிஎஸ் பேப்பர் 1 கொஸ்டின். 18th செஞ்சுரியில பிராக்மெண்டட் பாலிட்டிஸ் இன் இந்தியானா இதுதான். பிராக்மெண்டட் பாலிட்டிஸ்னா கர்நாடிக், ஹைதராபாத், மைசூர், மராத்தாஸ், மேல அவத், பெங்கால் அண்ட் இந்த சைட் சிக். இதுதான் பிராக்மெண்டட் பாலிட்டிஸ். இதுல எப்படி இப்படி வந்துச்சுன்றத நீங்க இந்த கொஸ்டின் எழுத முடியாது. ஆனா இந்த கொஸ்டின் வந்து செகண்ட் கொஸ்டினா கேட்டாங்க. ஹிஸ்டரி ஆப்ஷன் கொஞ்சம் எழுதுறாங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஓரளவுக்கு இது இனிமே எழுதிட மாட்டீங்க. நான் அன்னைக்கு எழுதும் போது என்னால எழுத முடியல. நான் 3 எழுதினேன். மைசூர் எழுதினேன், பெங்கால் எழுதினேன், ஹைதராபாத் எழுதினேன். ஆனா அதுக்கப்புறம் எப்படி என்ன இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றதுலாம் தெரியல. பட் இப்போ வந்து இந்த ஸ்டோரி கொஞ்சம் சொல்லணும். இந்த ஸ்டோரி பிரேக்கிங்லாம் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அந்த பேப்பர் முடிஞ்சிடும். சரியா? போதும். சரி, ஓகே, போய் படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.